தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். போலீஸை ஏவி அச்சுறுத்துவதா? அண்ணாமலை கண்டனம். சமவேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 17வது நாளாக சென்னையில் போராடி வருகின்றனர். கலெக்டர் அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். இடைநிலை ஆசிரியர்கள் மீதான கைது நடவடிக்கைக்கு பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கடந்த 16 நாட்களுக்கு மேலாக அமைதி வழியில் போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்களை தினம்தோறும் கைது செய்து திமுக அரசு தனது சர்வாதிகார முகத்தை வெளிப்படுத்தி வருகிறது. நேற்று கைது செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் 7 பேர் குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியிடப்படாதது திமுக ஆட்சியின் ஜனநாயக விரோத போக்கை எடுத்துக்காட்டுகிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன் திமுக கொடுத்த வாக்குறுதி எண் 311 நிறைவேற்ற முடியாத முதல்வர் ஸ்டாலின் தனது நிர்வாக தோல்வியை மறைக்க காவல்துறையை ஏவி ஆசிரியர்களை அச்சுறுத்துகிறார். நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடும் ஆசிரியர்களை கைது செய்து அவர்களின் குரலை அடக்கலாம் என்று நினைப்பது வெட்கக்கேடு. ஆசிரியர் சங்க நிர்வாகிகளை கைது செய்து மறைத்து வைத்தால் போராட்டம் நீர்த்து போய்விடும் என்ற திமுகவின் செயல்பாடு ஜனநாயகத்தை திமுக எவ்வளவு அலட்சியமாக எண்ணுகிறது என்பதற்கான சாட்சி. கைது செய்யப்பட்ட அனைத்து ஆசிரியர்களையும் சங்க நிர்வாகிகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் காவல்துறையை வைத்து மக்களை அச்சுறுத்தும் திமுகவின் எதேச்சதிகார அரசியலுக்கு தமிழக மக்கள் விரைவில் முடிவு கட்டுவார்கள் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அன்புமணிக்கு உரிமை இல்லை, தேர்தல் கமிஷனை நாடிய ராமதாஸ். மோதல் உச்சம், பரபரப்பு தகவல்கள். பாமகவில் அப்பா ராமதாசுக்கும் மகன் அன்புமணிக்கும் நிலவி வரும் மோதல் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ராமதாஸ், அன்புமணி என தலைமையில் 2 அணிகளாக கட்சி நிர்வாகிகள் செயல்பட்டு வருகின்றனர். சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் சில நாட்களுக்கு முன் அன்புமணி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை சந்தித்து பேசினார். சந்திப்புக்கு பிறகு அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்துவிட்டதாகவும் தொகுதி பங்கீடு முடிந்துவிட்டதாகவும் பழனிசாமி மற்றும் அன்புமணி கூட்டாக அறிவித்தனர். அன்புமணி செயலால் அதிர்ச்சியடைந்த ராமதாஸ் எந்த கட்சியுடன் கூட்டணியில் சேரலாம் என ஆலோசித்து வருகிறார். இந்நிலையில் தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த அன்புமணிக்கு உரிமை இல்லை, அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் கூறியிருப்பதாவது: பாமக பெயரை சட்டவிரோதமாக பயன்படுத்தும் அன்புமணி மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாமக தலைவர் என அன்புமணி உரிமை கோர முடியாது. தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த அன்புமணிக்கு உரிமை இல்லை, எனக்கு மட்டுமே உரிமை உள்ளது. அதிமுகவுடன் கூட்டணி குறித்து அன்புமணி பேச்சுவார்த்தை நடத்தியது சட்டவிரோதமானது. அவரது செயல்பாடு பாமகவின் அமைப்பு சட்டத்தின்படி அங்கீகரிக்கப்படவில்லை. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக மோசடி செயல்களில் ஈடுபட்டு தலைவர் பதவி காலத்தை அன்புமணி நீட்டித்துக் கொண்டார். அன்புமணி கட்சித் தலைவராக இருந்தபோது தேர்தலில் தோல்வியடைந்ததால் பாமக அங்கீகாரத்தை இழந்தது. அன்புமணியை பாமக தலைவராக நீட்டித்ததற்கு எதிரான வழக்கு டில்லி ஹைகோர்ட்டில் நிலுவையில் உள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி நான் பாமக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அனுமதியின்றி பாமக பெயரை அன்புமணி பயன்படுத்துவது குறித்து தேர்தல் ஆணையம் விளம்பரம் செய்ய வேண்டும் என கடிதத்தில் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்த கடிதத்தை தேர்தல் ஆணையத்திற்கு மட்டுமல்லாது தமிழக உள்துறை செயலர் மற்றும் தமிழக டிஜிபிக்கும் ராமதாஸ் அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி, முதல்வர் நிலைப்பாடு இதுதான். அமைச்சர் ஓபன் டாக். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது. பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் எம்பிக்கள், நிர்வாகிகள் என பலர் கூட்டணி ஆட்சி வேண்டும் என தொடர்ந்து கூறி வருகின்றனர். காங்கிரஸ் நிர்வாகிகளின் கருத்தால் திமுக கடும் அதிருப்தியில் உள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி இல்லை என்பதில் முதல்வர் ஸ்டாலின் உறுதியாக இருப்பதாக கூறினார். கேட்கறது அவங்க உரிமை. நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை எப்பயுமே நம்ம இங்கே கூட்டணி ஆட்சி கிடையாது, நம்ம தனிப்பட்ட கட்சியினுடைய ஆட்சி தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கூட்டணி ஆட்சியெலாம் இருக்காது. அதில் முதல்வர் உறுதியாக இருக்கார். இல்லை, எங்கள் முதல்வர் வைக்கிற குற்றச்சாட்டும் அவர் வச்சிருக்கிறது கரெக்டான குற்றச்சாட்டு தான், உண்மைதான். முதலமைச்சருடைய சென்சார் போர்டை பற்றி அவர் சொல்லியிருக்கிறது ஒருதலை பட்சமாக அது செயல்படுகிறது உண்மைதான். திமுகவின் அரசியல் வீழ்ச்சி கோவையிலிருந்து துவங்கும். நிதின் நபின் ஆவேசம். பாரதிய ஜனதா தேசிய செயல் தலைவர் நிதின் நபின் 2 நாள் பயணமாக நேற்று கோவை வந்தார்.
இன்று அவர் தமிழர் பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டையுடன் பேரூர் பட்டீஸ்வரர் மற்றும் மருதமலை முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டார். வடவள்ளி பகுதியில் நடந்த நம்ம ஊர் மோடி பொங்கல் விழாவிலும் கலந்து கொண்டு உரியடித்தார். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, தமிழிசை, வானதி எம்எல்ஏ உட்பட பலர் கலந்து கொண்டனர். தனது கோவை பயணம் குறித்து அவர் கூறியதாவது: சனாதன பண்பாட்டுக்கு மகத்தான பெருமை மிக்க வரலாறு உள்ளது. அதற்கு தமிழகத்தின் பங்களிப்பு ஒப்பற்றது. 1892 கன்னியாகுமரி கடற்கரை பாறையில் சுவாமி விவேகானந்தர் மேற்கொண்ட தியானம் ஆன்மீக சாதனை மட்டுமல்ல, அது இந்திய மறுமலர்ச்சியின் பிரகடனம். அங்கிருந்துதான் அவர் தேசத்தின் எழுச்சிக்கான உறுதியை எடுத்துக்கொண்ட சனாதன சிந்தனையை உலக அரங்குக்கு எடுத்துச் சென்றார். பிரதமர் மோடியும் தமிழ் மொழி பண்பாட்டை உலக அரங்கிற்கு எடுத்துச் செல்கிறார். காசி தமிழ் சங்கமம் போன்ற முயற்சிகள் பார்லிமெண்டில் செங்கோல் நிறுவியது மூலம் தமிழர் பெருமையை நிலைநாட்டியது. திருக்குறளின் போதனைகளை, பாரதியின் கருத்துக்களை தேசிய சிந்தனையுடன் இணைப்பதன் மூலம் தமிழின் பெருமை இமாலய உச்சத்தை எட்டியிருக்கிறது. ராமர் கோயில், காசி விஸ்வநாதர் வழித்தடம், சோமநாத் மத்திய பிரதேசத்தின் மகாகால் லோக் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களின் மூலம் பிரதமர் மோடி தலைமையில் இந்தியா ஒரு முழுமையான மத பண்பாட்டு மறுமலர்ச்சியை கண்டுள்ளது. இது பாரத பண்டைய ஆன்மீக இறையாண்மை, தேசிய விழிப்புணர்வை மீட்டெடுப்பதில் ஒரு சகாப்தம் படைக்கும் தருணம். அதே நேரம் தமிழகத்தில் இந்த மகத்தான பாரம்பரியம் திமுக ஆட்சியின் கீழ் அவமதிக்கப்படுகிறது. தமிழ் கடவுளான முருகனுக்கு தீபம் ஏற்றுதல் முதல் இந்து நம்பிக்கைகளை சிதைப்பது வரை சனாதன முறைகள் தொடர்ந்து கேலி செய்யப்படுகின்றன. ஊழல், குடும்ப அரசியல், போலி மத அரசியல் மக்கள் மனதில் தீராத வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. ராமசேதுவை எதிர்த்ததன் மூலம் காங்கிரஸ் தன் வீழ்ச்சிக்கான விதைகளை விதைத்தது போல கோயம்புத்தூரின் புனித மண்ணிலிருந்து நான் உறுதியாக சொல்கிறேன், சனாதன மரபுகளை தொடர்ந்து இகழும் திமுகவின் அரசியல் வீழ்ச்சி இந்த மண்ணில் இருந்து துவங்கும். ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து தமிழகம் விடுபட்டு நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி வளர்ச்சி, பொறுப்புள்ள ஆட்சி மற்றும் சனாதன சிந்தனையில் வேரூன்றிய எதிர்காலத்தை நோக்கி முன்னேறி செல்வோம். வாழ்க தமிழகம், வளர்க பாரதம் என்று நிதின் நவீன் கூறியுள்ளார். மதுரையில் 23 மோடி பிரச்சாரம். கமிஷனரிடம் அனுமதி கேட்டு கடிதம். முறைப்படி மனு அளித்த பாஜ, அதிமுக நிர்வாகிகள். மதுரையில் வரும் 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் பிரச்சார பொதுக்கூட்டம் நடக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மோடி பங்கேற்கும் பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்டு மதுரை போலீஸ் கமிஷனர் லோகநாதனிடம் பாஜ மாநில செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் தலைமையில் கடிதம் கொடுக்கப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார், எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, பாஜ மாவட்ட தலைவர்கள் மாரி சக்கரவர்த்தி, ராஜசிம்மன் உள்ளிட்ட இரு கட்சிகளின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சாரத்தை மோடி துவக்கி வைப்பார் என்றார் ராம சீனிவாசன். பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் மதுரைக்கு வரார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை ஊடக நண்பர்கள் மூலமாக தமிழகத்திற்கு அறிவிக்கிறோம். அவர் வரக்கூடிய நிகழ்ச்சி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பரப்புரையினுடைய துவக்க விழாவாக இருக்கும். என்டிஏ சார்பா, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் மதுரையில வண்டியூர் பக்கம் இருக்கிற அம்மா திடல்ல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடாயிருக்கு. அதுல பிரதமர் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். அதுல பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, ஏற்கனவே என்டிஏல இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி கட்சிகள்லாம் கலந்து கொள்வார்கள். புதிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய உறுப்பினர்களும் அதில் கலந்து கொள்வார்கள். மிக பிரம்மாண்டமாக அந்த கூட்டம் நடக்கும். அதற்காக இன்று காவல்துறை ஆணையரை சந்தித்து அந்த நிகழ்ச்சிக்கான அனுமதி கேட்டுதான் இன்னைக்கு கடிதம் கொடுப்பதற்கு இங்க வந்தோம், கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்தோம். மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் தமிழகத்தில் புரட்சியை ஏற்படுத்தும், திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டும் என செல்லூர் ராஜு கூறினார். ஆட்சி மாற்றம் உறுதி. ஒரு பெரிய மாபெரும் சித்திர திருவிழா மாதிரி மற்றொரு சித்திர திருவிழாவை நீங்கள் காண போகிறீங்க. வர ஜனவரி 23 எங்கள் கழக பொதுச் செயலாளர் முதல்லே வந்து விடுவார். எங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு சில பல ஆலோசனைகள்லாம் சொல்லியிருக்கிறார். பேராசிரியருடைய அவருடைய உங்களிடத்திலே கூறியதைப் போல ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கின்ற, தமிழகத்தில் ஒரு புரட்சியை உருவாக்கின்ற, தமிழக மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற கூட்டமாகவும் அது இருக்கும்.
உண்மையான விடியல் 2026 எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கொடுப்பார். 10 மாவட்டங்களில் கனமழை, எந்தெந்த ஊர்களுக்கு அலர்ட்? வானிலை மையம் லிஸ்ட். சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து தெற்கு கடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக நிலவுகிறது. இதன் காரணமாக தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக வேளாங்கண்ணியில் 9 சென்டிமீட்டர் மழை பெய்தது. திருப்பூண்டி 6 சென்டிமீட்டர், வேதாரண்யம், ஊத்து ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவானது. நாலுமுக்கு, பேராவூரணி, காக்காட்சி, நாகுடி, கோடியக்கரை, தலைஞாயிறு ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பெய்தது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். செங்கல்பட்டு, விழுப்புரம், நீலகிரி ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை ஆகிய 7 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தற்போது தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் குறைந்தபட்ச வெப்பநிலை குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வரும் நிலையில் வரும் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை குறைந்தபட்ச வெப்பநிலை இன்னும் குறையக்கூடும். தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். சில நேரங்களில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். எனவே அந்த கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் கூறியுள்ளது. ரன்வேயில் கிளம்பும் போது கோளாறு, சரியான நேரத்தில் கண்டுபிடித்த விமானி. சென்னையிலிருந்து மும்பை செல்லும் ஸ்பைஸ் ஜெட் விமானம் இன்று காலை 8:30க்கு புறப்பட தயாரானது. 185 பயணிகள், 7 விமான ஊழியர்கள் என 192 பேர் அதில் இருந்தனர். விமானம் ஓடுபாதையில் ஓடத் தொடங்குவதற்கு முன் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டுபிடித்தார். விமானம் தாமதமாக புறப்பட்டுச் செல்லும் என அறிவிக்கப்பட்டது. பயணிகள் அனைவரும் ஓய்வறைகளில் தங்க வைக்கப்பட்டனர். முதலில் காலை 10:30க்கு விமானம் கிளம்பும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் பழுது பார்க்கும் பணி முடியாததால் 11 மணி ஆகியும் புறப்படவில்லை. பயணிகள் கவுண்டரை சூழ்ந்து கொண்டு முற்றுகை போராட்டம் நடத்தினர். பயணிகள் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு போன்றவைகள் செய்யப்பட்டது. பயணிகளை பாதுகாப்பு அதிகாரிகள் அமைதிப்படுத்தினர். மாலை 5:30க்கு விமானம் புறப்பட்டுச் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 மணி நேரம் பயணிகள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் இயந்திர கோளாறை தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்து அசம்பாவிதத்தை தவிர்த்த விமானிக்கு பாராட்டு குவிகிறது.